ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம்ல இருக்கிறோம். 236 கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்ல டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ஷுவல் ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பார் மேக்னெட் ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட் எம். ஒரு பார் மேக்னெட் இருக்கு, அதனுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட்டை எம் அப்படின்னு சொல்றாங்க. And the moment of inertia I about center perpendicular to length. So length is center. அப்போ இந்த மாதிரி lengthல இல்லையா? So moment of inertia for length 11th படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கும். Is cut into two equal pieces. சரியா? Two equal pieces perpendicular to length. அப்போ இப்படிதான், இதுதான் lengthனா இப்படி பாதியா கட் பண்றேன். So L by 2 அப்படின்னு மாறிடுது new length. Let t be the time period, அதாவது t be the period of the oscillation of the original magnet about an axis through the midpoint perpendicular to length, right, in a magnetic field B. அப்போ t அப்படின்றது வந்து time period அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எப்போ? Initially பாருங்க, let t be the period of oscillation of the original magnet. அப்போ time period அப்படின்னு சொல்லும்போது we know that, இல்லையா? So with the length in moment of inertia அப்படின்னு சொல்லும்போது we discussed one concept. So I by m b அப்படி. So இது வந்து for original length. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா for original length. இத நம்ம வந்து previous problem கூட solve பண்ணியிருக்கோம், இல்லையா? So we found a magnetic field. இதே ஃபார்முலாவை பயன்படுத்தி inertia அப்படின்னு கொடுக்கும்போது அதுல வந்து நம்ம magnetic needle oscillate ஆகும் 20 oscillations for 6 seconds அப்படின்னு நம்ம பார்த்தோம், இல்லையா? அதுல இருக்கிற அந்த டைம் பீரியட்ல நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறது இது. ஸோ இதுதான் ஏன்னா given data நமக்கு தெரிஞ்சதுன்னா we can use the formula. இப்போ என்ன சொல்றாங்க, என்கிட்ட வந்து ஒரு பார் மேக்னெட் இருக்கு. இந்த பார் மேக்னெட்டுடைய லென்த் வந்து L. இப்போ இப்படி நான் கட் பண்றேன். ஸோ இது வந்து L by 2, இது வந்து L by 2. இப்போ இதுல இருக்கக்கூடிய டைம் பீரியட் என்ன, அதாவது T dash என்னவா இருக்கும் அப்படின்றத இங்க கேக்குறாங்க. ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட் M அப்படின்னு தெரியும், B மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதேதான், அண்ட் I அப்படின்றது இனர்ஷியா என்னவா இருக்கும். சோ நம்ம லென்த் ஆஃப் தி ராட் அப்படின்னு சொல்லும்போது இனர்ஷியா which is equal to about its axis அப்படின்னு சொல்லும்போது I which is equal to நம்ம வந்து ரொம்ப ஜெனரலான ஃபார்முலா ml² by 12, இல்லையா? நம்ம வந்து இத 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம், சரியா? ml² by 12. சோ m அப்படின்றது என்ன, மேக்னெட்டிக் மூமெண்ட். இப்போ நியூ இது, இல்லையா? இது வந்து ஜெனரல். அப்போ நியூ எப்படி சொல்லலாம், I dash which is equal to, நான் என்ன பண்றேன், அந்த பார் மேக்னெட் ரெண்டை கட் பண்ணிட்டேன். அப்ப என்ன ஆகுது, அதனுடைய மாஸ் m by 2. and then length என்ன ஆகுது, லென்த்துமே பாதியே குறையுது, L by 2 ஸ்கொயர் by 12 அப்படின்னு இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம், m by 2, கரெக்டா? ஹோல் டினாமினேட்டர்ல L ஸ்கொயர் 2 ஸ்கொயர், இல்லையா? அது கீழே டினாமினேட்டர். அப்ப 2 into 2 வந்து 4 and இந்த 12 வந்து அப்படியே இருக்கு. அப்ப இதுதான் எனக்கு நியூ I dash இருக்க போகுது. அப்ப I அப்படின்றது என்ன, ml² by 12, ml² by 12. அப்ப இத நான் I ன்னு சொல்லலாம். அப்போ I divided by 8, 2 into 4 வந்து 8. அப்ப நியூ I dash மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்கு, I by 8. ஒரிஜினல் இனர்ஷியா விட 8 மடங்கு கம்மி, டிவைடட் பை 8. ஏன்னா லென்த் குறையுது, ஏன்னா லென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், சரிதானே? ரைட். அடுத்து நம்ம இந்த டைம் பீரியட் தான் நமக்கு கேக்குறாங்க. சோ டைம் பீரியட் அதே ஃபார்முலா தான் நம்ம இதே பயன்படுத்த போறோம். சோ 2π, கரெக்ட்டா? டைம் பீரியட் t dash அப்படினா I by mb ன்றப்ப I dash னு வந்துரும். சோ I dash என்ன, I by 8 and then divided by m. moment of inertia என்ன ஆயிடுச்சு, பாதியா இருக்கு, இல்லையா? சோ m by 2 நியூ அப்படின்றதுனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் B தான். சோ இத நான் ஃபர்தரா மூவ் பண்ணும்போது இந்த 2π அப்படியே தான் வச்சிருக்கேன், ரூட் ஓவர் இந்த I by 8, ரைட்? சோ I by 8 and then இத 2 மேல போய்டும் and then mb அப்படியே இருக்கும், சரியா? இப்போ நான் இத கேன்சல் பண்ணும்போது 4, இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள அந்த 4 இருக்கு, அத நான் வெளிய எடுத்தேன்னா அது 2 அப்படினு மாறிடும். அப்ப 2π by 2 இது என்ன இருக்கு, அப்படியே ரூட் ஓவர் I by mb. இப்போ நல்லா பாருங்க, 2π root over I by mb.
இந்த பாருங்க 2 pi root over I by mb. அப்போ இந்த வேல்யூவை I can say as t. அப்போ t by 2. அப்போ new time period t dash அப்படின்றது வந்து t by 2. என்ன length குறையுது, பாதியா அதனுடைய டைம் பீரியடும் குறையுது. ஏன்னா டிபெண்ட் அப்பான் த லென்த், எனக்கு அந்த ஆசிலேஷன் ஆகட்டும் எல்லாம் எனக்கு டிபெண்டன்ட் தான். ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய கான்செப்சுவல் வீடியோஸை ரெஃபர் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.